காசோலை மோசடி வழக்கு நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை. காசோலை பணமின்றி திரும்பிய வழக்கில் தமிழ் திரைப்பட நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை சிறு வழக்குகள் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மன்னர் வகையறா திரைப்படத்தை தயாரிப்பதற்காக திரைப்பட நிதியாளர் கோபியிடம் நடிகர் விமல் ரூபாய் 4.5 கோடி கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. படம் வெளியான பிறகும் கடன் தொகை திருப்பி செலுத்தப்படாத நிலையில் விமல் வழங்கிய காசோலை வங்கியில் போதிய பணம் இல்லாததால் திரும்பியதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த 11வது சிறு வழக்குகள் நீதிமன்ற நீதிபதி R.D. ஆர்த்தி விமல் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதாக கூறி அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்தார். அத்துடன் காசோலையில் குறிப்பிடப்பட்ட தொகையையும் திருப்பி செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக விமல் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்ததை தொடர்ந்து சிறை தண்டனையை 1 மாதத்திற்கு நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. எனவே விமல் உடனடியாக சிறையில் அடைக்கப்படவில்லை.